அரேபிய நாடுகளுடைய இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. துபாயினுடைய சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய எண்ணெய் டேங்கின் மீது ஒரு கொடூர தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது. அதுல கிளம்பி எழுந்து இருக்கக்கூடிய நெருப்பு நம்மை பதைபதைக்க வைக்கிறது. பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. புஜேராவில் ஒரு பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வரிசையாக ஆக்கி இருக்கின்றன. இன்னும் பல்வேறு இடங்கள்ல தொடர் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசரமாக அரேபிய நாடுகளுடைய தலைவர்கள் கூடி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறும் போது நம்முடைய எதிர்வினை என்ன, அடுத்ததாக நம்முடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் எல்லாம் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதே வேளையில் நெதன்யாகுவினுடைய புதிய காணொலி வெளியாகி பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த காணொலியும் ஃபேக், உண்மை இல்லை, நெதன்யாகு செத்து விட்டார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இந்த காணொலிக்கு பிறகு எழும்பி இருக்கிறது. ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கொமேனி எங்கே உயிரோடு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களும் இப்போது கசிந்திருக்கிறது. இந்த யுத்தத்தில் வசமாக தலையை கொடுத்து மாட்டி இருப்பது ட்ரம்ப் அவர்கள் தான். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் பார்ப்போம் காணொலியில். அரேபிய நாடுகளுடைய இலக்குகளை குறிவைத்து ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே IRGCயும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. என்ன அந்த எச்சரிக்கை? இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மூடப்பட வேண்டும், அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் இங்க இருக்கக்கூடாது, அவர்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு அவர்களுடைய நாடுகளுக்கு கிளம்ப வேண்டும் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக விடுத்திருந்தாங்க. இல்லைன்னு சொன்னா எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு முடிவான விஷயமாக இருக்கிறது. இதுல இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் திருப்பி போனதாக தகவல் இல்லை. அதனால ஒரு தொடர் தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு எட்டணும், முடிவு எட்டுதல் வரை இந்த தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுல IRGC இப்போது புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, நாங்கள் இப்போது தாக்கி கொண்டிருப்பது பழைய ஏவுகணைகள், அதாவது முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை ஏவுகணைகளை தான் நாங்கள் ஏவிக்கொண்டிருக்கிறோம். இப்போது நாங்கள் ஏவுவது புதிய தலைமுறை ஏவுகணையை ஏவுகிறோம் அப்படிங்கிறத இப்போது வெளியிட்டிருக்கிறாங்க. அது வினோதமான ஒரு ஏவுகணை. 1990 அவர்கள் உருவாக்கிய ஏவுகணை. இதற்கு பிறகு நிறைய ஏவுகணைகள் எங்களுடைய கைவசம் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இந்த யுத்தம் தொடர்வதாக இருந்தால் எங்களுடைய தாக்குதல்கள் படுபயங்கரமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்திருக்கிறது. இந்த ஏவுகணை பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா சஞ்சில் ஏவுகணை, சஞ்சில் மிசைல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஏவுகணையினுடைய பேரு. இது 700 கிலோகிராம் அளவிற்கான வெடிபொருட்களை ஏற்றி கொண்டு போய் இலக்குகளின் மீது வெடிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்தது. அது மட்டுமல்ல, இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏவின பிறகு போகக்கூடிய வழியிலேயே அதனுடைய திசையை மாற்ற முடியும். அதனால இந்த ஏவுகணைக்கு பேரு டான்சிங் ஏவுகணை. அப்படிப்பட்ட ஏவுகணை, அதாவது இவங்க ஏவுகணை ஏவிட்டு இருக்கும் போது எதிராளிகள் அமெரிக்கா இஸ்ரேல் இதை தடுத்து நிறுத்துவதற்கான அந்த சம்பிதானங்களை பண்ணுவாங்கல்ல, அதை கடந்து செல்வதற்கான நுட்பத்தோடு இந்த ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் IRGC சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று தெரியும் நமக்கு, கரெக்டா இலக்குகள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு யுத்த கப்பல் மீது தாக்குதல் நடந்தது. அதுபோல ஆப்ரஹாம் லிங்கன் யுத்த கப்பல் மீது தாக்குதல் நடந்தது. அமெரிக்காவினுடைய பல்வேறு இராணுவ தளங்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் துல்லியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியில இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதனுடைய பின்னணியில ரஷ்யா இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை வாஷிங்டன் ஸ்ட்ரீட் பத்திரிகையை வெளிப்படுத்தி இருக்கிறது. ரஷ்யா உளவு வேலைகளை பார்த்து கொடுக்குது. எங்க அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, ராணுவ தளங்கள் இருக்கிறது, கப்பல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத துல்லியமாக ஈரானுக்கு உளவு சொல்றதுனால ஈரான் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது.
கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த செய்தி வந்து தெரிவிக்கிறது. ஈரானுக்கும் வந்து தாக்குதல் வந்து குறைந்த பாட்டில், ஈரான் மீதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து தாக்குதல் வந்து நடத்துது. ஈரானுக்கும் மிகப்பெரிய அழிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈரான்ல வந்து இன்னைக்கு தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சேமிப்பு கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல்கள்லாம் வழிந்து ஓடக்கூடிய காட்சிகள் அதிபயங்கரமாக இருக்கிறது. ஐஆர்ஜிசி அப்பாஸ் அராக்சி வந்து இதற்கு கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார். அதாவது இந்த ரசாயனங்கள் எல்லாம் ஓடி போறதுனால அந்த நிலைமை வந்து நஞ்சாகி போயிருக்கிறது. பல தலைமுறைகளுக்கும் இதை சரி பண்ணி எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட துரோகத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் அப்பாஸ் அராக்சி வந்து குற்றம் சாட்டி இருக்கிறார். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது, குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. நெதன்யாஹு எங்க இருந்தாலும், உயிரோடு இருந்தா நாங்க தேடி பிடிச்சு கொல்வோம் அப்படிங்கிறத வந்து ஈரான் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு கோணங்கள்ல இந்த யுத்தம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் அரேபிய நாடுகளுடைய இலக்குகள் மீது தாக்குதல் நடக்குது இல்ல, இதுல வந்து அரேபிய நாடுகள் வந்து பதைபதைத்து போயிருக்கின்றன. அவர்களுடைய இந்த பொருளாதாரமே படு பாதாளத்துக்கு போயிருக்கிறது. அங்கிருந்து வந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியல, அச்சுறுத்தல் இருக்கிறது, வேலைகள் ஒழுங்காக நடக்கக்கூடிய இல்லை. ஒவ்வொரு ஊர்லையும், அதாவது சவுதி அரேபியாவாக இருந்தாலும் சரி, குவைத்தாக இருந்தாலும் சரி, கத்தாராக இருந்தாலும் சரி, திடீர்னு தொழிலாளர்களை கொண்டு போவாங்க. இன்னைக்கு வேலை இல்லை, இங்க ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, நீங்க கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பக்கூடிய வேலை. அப்போ ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம், அன்றாட வாழ்க்கை சூழலை ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதுல வந்து உடனடியாக ஒரு முடிவை எடுக்க முடியாமல் அந்த நாடுகள் திணறிக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் வந்து ஈரான் வந்து எச்சரிக்கை விடுக்குது, நீ வந்து அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய உறவை துண்டிச்சிரு, அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களை எல்லாம் மூடிரு அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஈரான். உடனடியாக அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவோடு பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறது, வியாபாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உடனடியாக ஒற்றை சொல்லோடு முறிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இதுக்குள்ளால இருக்கு. இதுல வந்து எப்படி நம்ம இந்த ஈரானுடைய தாக்குதலுக்கு எதிர்வினை ஆற்றுவது அப்படிங்கிறதே இந்த நாடுகளுக்கு தெரியல. அவசர அவசரமாக இதனுடைய தலைவர்கள்லாம் கூடி இப்போது பேசி இருக்கிறாங்க. நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதுல வந்து பல்வேறு நாடுகள், குறிப்பாக வந்து ஒமான் மீது, ஒமானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அங்கே இருக்கக்கூடிய ராஜாங்க ரீதியான தலைவர்களோடு இந்த நாடுகள் வந்து பேசி கொண்டிருக்கின்றன. பேசி எப்படியாவது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க, ஒரு அழுத்தம் கொடுங்க அப்படிங்கிறத வந்து இந்த நாட்டினுடைய தலைவர்கள் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து முடிந்த பாடில்லை. இன்னொரு சிக்கலும் இதுல இருக்கு. இதுல ஐஆர்ஜிசி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. என்ன எச்சரிக்கைன்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம், அது அரேபிய நாடுகளுடைய குடியிருப்புகள் எங்களுடைய இலக்குகள் அல்ல தாக்குதலுக்கு. அதுபோல ராணுவ வீரர்கள், அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் எங்க இருக்கிறாங்க, அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் எங்க இருக்கு, அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக ஐஆர்ஜிசி வந்து சொல்லிருச்சு. இப்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுடைய ஏவுகணைகள் போலவே இவர்கள் வந்து ஏவுகணைகளை வந்து தயாரிக்கிறாங்க. அதுல சகீர் 136 அப்படிங்கிற ஏவுகணை மாடல்களை இவங்க உருவாக்குறாங்க. லுகாஸ் ட்ரோன் அப்படிங்கிற பேர்ல வந்து இவர்கள் தயாரித்து இவர்களை வந்து அந்த ட்ரோன்களை, ஏவுகணைகளை வந்து இந்த அரேபிய நாடுகள் மீது வீசுறாங்க. அதன் மூலமாக ஈரானுக்கு ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய அளவில், ஈரானுக்கும் இந்த நாடுகளுக்கும் இடையே ஒரு பிளவை உருவாக்கக்கூடிய அளவில் தந்திரோபாயமாக இந்த வேலையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஐஆர்ஜிசி சொல்லியிருக்கு. அப்பாஸ் அராக்சி பேசியிருக்கிறாரு. இன்னொரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கையை அப்பாஸ் அராக்சி வந்து விடுத்திருக்கிறார். என்ன எச்சரிக்கைன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்தில் வந்து படு வீழ்ச்சி, அதாவது என்ன செய்யறதுன்னே தெரியல, அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளை வந்து மிரட்டுறாங்க. அதாவது ஒரு கட்டம் வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து ட்ரம்புக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து உலக அளவில் ஈரானுடைய வெற்றி, ஈரான் எந்தெந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இப்போது வந்து அமெரிக்காவினுடைய கப்பல்களை தாக்குன வீடியோ, அது மாதிரி அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை தாக்குன வீடியோக்களை எல்லாம் அமெரிக்க ஊடகங்களே வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இதுல வந்து வாஷிங்டன் போஸ்டுக்கு
ட்ரம்ப் வந்து கடுமையான எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பொய்யான காணொளிகளை ஈரானுக்கு சார்பாக இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன, இவர்களுடைய உரிமைகள் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத பகிரங்கமாகவே அவருடைய சமூக வலைத்தளத்தில் வந்து ட்ரம்ப் வந்து போட்டிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ட்ரம்புக்கு எதிராக இந்த யுத்தம் மாறிக்கொண்டிருக்கிறது, அமெரிக்காவுக்கு எதிராக இந்த யுத்தம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு தெரியும். ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவே கிளர்ந்தெழக்கூடிய ஒரு நிலை இப்போது உருவாகி இருக்கிறது. இன்னொன்று, இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயத்தையும் ட்ரம்ப் செய்யலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத அப்பாஸ் ஆராக்சி பேசியிருக்கிறார். என்னன்னா, 2011 அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் எப்படி தாக்கப்பட்டதோ அதை போல பொய்யாக நாங்கள் தாக்குவது போல எங்கேயாவது மக்கள் கூடக்கூடிய இடங்களை வந்து ஒரு தாக்குதலை நடத்தி இதை வந்து ஈரான் தான் பண்ணுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பழிய எங்கள் மீது போடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை வந்து அப்பாஸ் ஆராக்சி வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இதை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. அரபு நாடுகளுக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த இடங்கள்ல நாங்க தாக்குதல் நடத்தல, இந்த தாக்குதல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நீங்களே கண்காணிங்க அப்படிங்கிறத வந்து அரபு நாடுகளுக்கு ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட 2 எச்சரிக்கைகளை விடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நெதன்யாகு செத்து விட்டார், அவர் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இல்லையா. சில நாட்களுக்கு முன்னால, ஒரு 4 நாளைக்கு முன்னால நெதன்யாகுவினுடைய ஒரு வீடியோ வெளியாச்சு. அது ஏஐ வீடியோ. அவருடைய கையில் 6 விரல்கள் இருந்தது, இப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்தது, விமர்சனங்கள் வந்தது. அதனால நெதன்யாகு உயிரோடு இல்லை, அதை வந்து இஸ்ரேல் வந்து மறைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியாச்சுல. இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, எனக்கு வந்து இறப்பு கிடையாது, நான் வந்து இந்த காஃபிக்காகத்தான் செத்து மடிகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. கியூப்ரோ மொழியில் அவர் பேசுறாரு. அது மாதிரி இந்த காஃபி மீது எனக்கு பைத்தியம், என்னுடைய இஸ்ரேல் மக்கள் மீதும் எனக்கு பைத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் பேசுறாரு. அதுபோல என்னுடைய கையை பாருங்க, என்னுடைய கையில் 6 விரல்கள் இருக்கிறதா சொன்னாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. காஃபி குடிச்சிட்டே இருக்கிறாரு. இதுல என்ன சந்தேகங்களை இப்போது இணையவாசிகள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவருடைய நெத்தி வந்து வழக்கமாக இவருக்கு இருக்கிற மாதிரியான நெற்றி இல்லை, இது வித்தியாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் குடிக்கக்கூடிய அந்த காஃபி இருக்குல்ல, அந்த காஃபி குறையவே இல்லை. எப்படி வந்து அந்த காஃபி முதல்ல இருந்ததோ அது மாதிரி அந்த காஃபி அப்படியே இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி இந்த காஃபியை சும்மா இப்படி அந்த கப்பை பிடிச்சு வச்சுட்டு இருக்கும்போது அந்த காஃபி அலைஞ்சிட்டே இருக்கு. இயல்பாக அப்படி இருக்காது, எங்கேயாவது அசையும் போது அந்த காஃபி வந்து அசையும். இதில் அப்படி இல்லை, இந்த காணொலியில் வந்து அப்படி இல்லை. அதுபோல் இந்த கேஷ் கவுண்டர் இருக்குல்ல, அதில் தேதி இருக்குது. அதனுடைய பின்னாளில் வந்து கேஷ் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு தேதி இருக்கு. அது வந்து மார்ச் 13, 2024 அப்படிங்கிற காலகட்டத்தை வந்து காட்டுது. அப்போ இது இப்போது எடுக்கப்பட்டது அல்ல, பழைய ஒரு வீடியோவை வச்சு ஏஐ காட்சியை வந்து இதில் உருவாக்கி இருக்கிறாங்க. பழைய ஏஐயில் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்ததுனால, அது பொய்யான வீடியோ அப்படிங்கிறது வந்ததுனால வந்து இப்படிப்பட்ட ஒரு காணொலியை வந்து இப்போது உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்களை வந்து இணையவாசிகள் வச்சிருக்கிறாங்க. அதுபோல எலான் மஸ்கினுடைய கிராக் ஏஐ, அதில் வந்து இது உண்மையான வீடியோவான்னு சொல்லி இந்த வீடியோ வந்து போட்டு காட்டினா இல்லை, இது இயல்பாக நெதன்யாவுக்கு பேசுவது போல அல்ல அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அந்த கிராக் வந்து பேசுது. இதில் நமக்கு ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், நெதன்யாவுக்கு உண்மையிலே உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களோடு அவர் கூடுவார், அதுதான் இயல்பு. கூடி இந்த யுத்தத்தை பற்றி பேசுவார், அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பேசுவார். பின்னால் வந்து இஸ்ரேலுடைய கொடி இருக்கும், இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, இராணுவ உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, மொசாட்டினுடைய தலைவர் இருப்பார், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும். பத்திரிகைக்கு வேணா அவர் பேசலாம். இதையெல்லாம் விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு வீடியோ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுல தான் நெதன்யாகு செத்து விட்டார், அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிற வாதங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கொமேனி ஏற்கனவே செத்துட்டார், அவர் கோமாவில் இருக்கிறாரு அப்படிங்கிற
அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் எழும்புச்சுல்ல, இப்போது அதற்கு விடை கிடைத்திருக்கிறது. குவைத் வந்து இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறது. அதாவது கொமேனி வந்து இப்போது ரஷ்யாவில் இருக்கிறாரு. ரஷ்யாவில் மாஸ்கோவில் புதினுக்கு சொந்தமான ஒரு மாளிகையில் வந்து அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவருடைய காலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. புதினுடைய வற்புறுத்தலின் பேரில் இங்கே வந்து மருத்துவ விஷயங்களை வந்து சரியாக இந்த நேரம் வந்து செய்ய முடியாது. இன்னொன்று, மருத்துவமனைகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இவரை வந்து நம்பி இங்கே வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால ரஷ்யாவினுடைய ஒரு யுத்த விமானத்தில் முஸ்தபா கொமேனியை கொண்டு சென்று அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நடத்தப்பட்டது. அவர் சுகமாக இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை குவைத் வந்து வெளியிட்டிருக்கிறது. குவைத் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், கொமேனி கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் மூலமாகவே இந்த செய்தி கசிந்திருப்பதாக இந்த செய்திகள் இப்போது உலவிக் கொண்டிருக்கிறது. இதில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறது வந்து ட்ரம்ப் தான். ட்ரம்ப் நேட்டோவுக்கும் ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறாரு. அதை இன்னொரு காணொலியில் நம்ம பேசுவோம். இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய திசை தெரியாமல் ட்ரம்ப் வந்து விழித்து கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு காட்சிகளும் அவர் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள்லேருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இந்த யுத்தம் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.